கார்மேகம் சூழ்கையிலே சுடரொளியா வந்தவளே, கார்மேகம் சூழ்கையிலே சுடரொளியாய் வந்தவளே, எங்கள் ஊர்து நாயகியே, எங்கள் லட்சியத்தாரகையே, அம்மா லூர்து நாயகியே, எங்கள் லட்சியத்தாரகையே, ஈரை பிரசன்னம் தாங்கும் பேழையும் நீ, யாம் எதிர்நோக்கும் புதிய எருசலேம் நீ, பிரசன்னம் தாங்கும் பேழையும் நீர், யாம் எதிர்நோக்கும் புதிய எருசலேம் நீ, யாக்கோபு கண்ட ஏனியும் நீ, நோவாவின் உயிர் காக்கும் பெட்டகம் நீ, லூர்து நகர் வாழ்நாயகியே, நம்பிக்கையூட்டும் சுடரொளியே, லூர்து நகர் வாழ்நாயகியே, நம்பிக்கையூட்டும் சுடரொளியே, கார்மேகம் சூழ்கையிலே சுடரொளியா வந்தவளே, கார்மேகம் சூழ்கையிலே சுடரொளியா வந்தவளே, அம்மா லூர்து நாயகியே, எங்கள் லட்சியத்தாரகையே, அம்மா லூர்து நாயகியே, எங்கள் லட்சியத்தாரகையே. பிரியமணியன் சகோதரி சகோதரிகளே, லூர்து மாதாவை கொண்டாட வந்திருக்கிற இந்த நாள்ல மாதாவை பத்தி பல நேரங்களில் நம்ம சரியா தியானிக்கிறது இல்லை அப்படின்றது எனக்கு நிறைய படும். ஜெபமாலை சொல்றோம், எல்லார் வீடுகள்லையும் இன்னைக்கு ஜெபமாலை சொல்றோம். என்ன கொடுமை தெரியுமா? நம்ம ஊர்ல இருக்க பொறுக்கி பசங்க கழுத்துலலாம் இருக்கிறது என்னது? ஜெபமாலை தான். அதனால கழுத்துல ஜெபமாலை வச்சிருக்கவங்க எல்லாம் பொறுக்கி நினைச்சிடாதீங்க. பக்தி நிறைந்தவங்க ஜெபமாலை ஜெபிக்கிறவங்களும் கழுத்துல போடுறாங்க. ஆனா ஒருத்தர் ஜெபமாலை கழுத்துல போட்டிருக்கிறாருன்றதுனால அவர் பக்தியா இருக்கிறாரு, அவர் பரிசுத்தமா இருக்கிறாருன்னா அர்த்தம் இல்லை. ஏன்னா ஜபம் ஜெபித்தால் தானே அது ஜபமாலை, இல்லாது அது வெறும் மணிமாலை. ஜெபித்தால் தான் அது ஜபமாலை. சும்மா கழுத்துல மாட்டினா அது மணிமாலை, ஜபமாலை இல்லை. அந்த ஷேப்ல இல்லை ஜபம். நம்ம உருட்டு கையில உருட்டி ஆண்டவரை புகழ்ந்து சொல்றதுல தான் இருக்குது ஜபம். அப்ப நான் சின்ன வயசுல அடிக்கடி என்னுடைய ப்ராட்டஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் கத்தோலிக்க திருச்சபையில் மாதாவுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க? அவங்க இந்த நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க வெறும் முட்டை ஓடுதானே, உள்ளே இருக்கிற கருவை எடுத்துட்டு ஓட்டை தூக்கி போட்டுறது தானே, எதுக்கு நீங்கள் இவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க? மதிக்க வேண்டியது தான். அவங்க ஒரு விவிலிய பெண்மணி, இயேசுனுடைய அம்மா, மரியாதை கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் நீங்கள் இயேசு சாமிக்கு அடுத்தபடி அவங்களால தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, ஏன்பா இப்படி கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன், அவங்க இயேசுவை சுமந்த தாய், இயேசுவுக்கு அம்மா. அப்ப அவங்க எவ்வளவு முக்கியமானவங்க, அதனாலதான் அப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லுவேன்.
ஆனால் அதுக்கப்புறமேல பைபிள் படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமேல் தான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, ஆண்டவரே எனக்கு சொல்லி கொடுத்தது, நம்ம மாதாவை கொண்டாடுறது அவங்க இயேசு கருவில் சுமந்ததுனால இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு தடவை பைபிள்ல இருக்க அந்த வசனம், ஒரு அம்மா சொல்லும் ஆண்டவர்கிட்ட, உம்மை கருவில் சுமந்து உமக்கு பாலூட்டி அந்த தாய் பேறு பெற்றவள் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? ஆமா ஆமா அவ பேறு பெற்றவள்னு சொல்லல, தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றவளாக நீ இருந்தால் நீயும் பேறு பெற்றவள் அப்படின்னு சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, உங்க அம்மாவும் உங்க சகோதரர்களும் சகோதரிகளும் உங்களை பார்க்கறதுக்கு வெளியில நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் இயேசு சொல்வாரு, யார் எனக்கு தாய், யார் என் சகோதரன், யார் என் சகோதரி அப்படின்னு கேட்டுட்டு அங்க இருந்த உட்கார்ந்து நற்செய்தி கேட்டவங்க எல்லாரையும் இப்படி பார்த்து, தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்கள் தான் என் தாயும் சகோதரனும் சகோதரியும். அப்ப இன்னைக்கு அம்மா மாதாவை நம்ம கொண்டாடுறோம்னா இயேசுவை கருவுல சுமந்ததுனால நம்ம கொண்டாடலங்க, ஆண்டவருடைய வார்த்தையும் தந்தையினுடைய சித்தத்தையும் இறுதி மூச்சு வரையில் அவர்கள் நிறைவேற்றினார்கள். மாதாவுக்கு வளர்த்த கரவொலி எழுப்பி ஒரு மகிமை செலுத்தலாமா? கடைசி மூச்சு வரைக்கும் பரிசுத்தாவியின் நிழல் இடுறதுக்கு முன்னாடி வானதூதர் கேட்கிறார், அம்மா உனக்கு இது சம்பந்தமான்னு கேட்கிறாரு. ஆமா எனக்கு இது சம்மதம், நான் ஆண்டவருடைய அடிமை, உன்னுடைய சொல்படி எனக்கு நிகழட்டும்னு சொன்ன அந்த நாள்ல இருந்து மோட்சத்துக்கு அவங்க எடுத்து செல்லப்பட்ட நாள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாழ்க்கையில செய்தது எல்லாமே அவங்களுடைய சித்தம் கிடையாது, கடவுளுடைய சித்தம். வானதூதர் சொல்றாரு, உன்னுடைய உறவினர் கர்ப்பமா இருக்கிறாங்க, சொல்லிட்டீங்களாண்டவரே, அப்ப உங்க சித்தம், ஓடுறாங்க. சூசேப்பர் சொல்றாரு, வா பெத்லஹேமுக்கு போகணும், ஆண்டவருடைய சித்தமா, வா பெத்லஹேமுக்கு போவோம். தூங்கிட்டு இருப்பாங்க மாதா, சூசேப்பர் திடீர்னு எழுப்பி விட்டு, எலும்பு 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 நம்ம எகிப்துக்கு போறோன்ற. எங்கேயாவது மாதா எதுக்குன்னு கேட்டாங்களா, ஏன்னு கேட்டாங்களா? இல்லை, இது கடவுளனுடைய சித்தம்னு தெரிஞ்சா போதும். மாதா வாயில வந்ததெல்லாம் எஸ். நடுசாமத்தில் எழுப்பி எகிப்துக்கு போகணும்னு சொன்னாலும் ஓகே. எகிப்தில் இருக்கும் போது திருப்பி நடுசாமத்தில் எழுப்பி வா நாசரேத்துக்கு போலான்னு சொல்லும் போது மாதா ஓகே. உங்க ஆத்துக்காரர் எழுப்பி விட்டா ஓகே சொல்வீங்களா? வேற வேலையில் படுத்து தூங்கி இருந்தாலும் சொல்லுவோம். மாதா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னா ஓகே. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தேவ மாதாவினுடைய பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிற நம்மளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, am I willing to do the will of God in my life? இது ஆண்டவருடைய சித்தம் என்று அறிந்து அந்த சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற மனசு இன்னைக்கு எனக்கு இருக்குதா? இன்னைக்கு எல்லாருக்கும் பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம் வேணும், பரிசுத்தாவியனுடைய வல்லமை வேணும், தினசரி வாழ்க்கையில் அற்புத அதிசயங்கள் வேணும். ஆனா அதெல்லாம் நடக்கணும்னா அடிப்படையா என் வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் வேணும், ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற ஆவல் வேணும், ஆசை வேணும். அது இருக்குதானா? கிடையாது. அதாவதுமா, இப்போ நான் கையிலேருந்து பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கை நீட்டி வாங்கிக்கிடலாம். ஏன்? அது பொருள், கொடுத்தா வாங்கிக்கலாம், யார் கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். ஆனால் இறை அரசினுடைய ஆசீர்வாதங்கள் கொடுத்தோன்னா அப்படி வாங்கிக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா, பைபிளில் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. ஆண்டவர் இயேசு சொல்வார், 2 பேரை ஊரா அனுப்புவார். அப்போ ஊரா அனுப்பும்போது ஆண்டவர் இயேசு சொல்லி அனுப்புவார், நீங்கள் எந்த வீட்டுக்குள்ளே போறீங்களோ அந்த வீட்டுக்கு என்ன சொல்லுங்க? சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும்னு சொல்லுங்க. இதோட நிறுத்தல. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த சமாதானத்தை விரும்புகிறவர்கள் அந்த வீட்டில் இருந்தா அந்த சமாதானம் அவங்களோட தங்கும். அங்க யாரும் அந்த மாதிரி ஏத்துக்கிறதுக்கு இல்லைன்னா அந்த சமாதானம் உங்ககிட்ட திரும்பிடுன்றார். இத்தனை முறை சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம், இத்தனை முறை ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம், இத்தனை முறை கிருபைக்காக ஜெபிக்கிறோம். தயவு செய்து புரிஞ்சுக்கணும் பிரியமான மக்களே, ஆண்டவருடைய கிருபை விரும்புகிறவங்களா இருந்தா மட்டும்தான் அது தங்கும், இல்லாட்டி
எப்படின்னா ஒரு மேடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேட்டில் தண்ணி எடுத்து ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? ஓடிடும். மேடி பார்க்கறதுக்கு வேணா ஈரமாக இருக்கும், ஆனால் அங்கே தண்ணி ஊற்றுனதால ஈரமாக இருக்கும். பார்க்கறதுக்கு வேணா ஈரமாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ள ஈரப்பதம். ஆனால் அதுவே தாழ்ச்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன அது? தாழ்ச்சின்னா என்ன? தாழ்வான பகுதியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து இறங்குறது அப்படியே தங்கும். இன்னைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கிருபையும் கருணையும் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு தாழ்ச்சியோடு இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா? மாதா இருந்தாங்க. தேவாதி தேவனை கருவில் சுமந்த மாதா தாழ்ச்சியா இருக்கிறாங்க. தேவாதி தேவனை கருவில் சுமந்த மாதா எலிசபெத் அம்மாவை தேடி போறாங்க. தாழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? உனக்கு வேணும்னா நீ வா, நான்லாம் ஒன்று தேடி வரமாட்டேன். ஆமாங்க, இப்பெல்லாம் யார் வீடு தேடி போறதில்ல, தெரியுதா? முந்திலாம் போவோம், அத்தை வீடு, மாமா வீடு, சித்தி வீடு, சித்தப்பா வீடு. உனக்கு வேணுமா நீ வா. மாதா தேடி போறாங்க. தேவாதி தேவனை கருவில் சுமந்தன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலும் மாதா உறவினர் தேடி போறாங்க. சூசேப்பர் அவர் வளர்ப்பு தந்தை தான். மாதா கருவில் சுமந்த தாய், தேவாதி தேவனை கருவில் சுமந்திருக்கும் தாய். சூசேப்பருக்கு கீழ்ப்படுகிறாங்க. நம்ம பைபிள் சொல்லுது, கணவர்களே மனைவியர்களே நீங்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படிதல் இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, காவி உடைய போட்டுக்கிட்டா மட்டும், ப்ளூ கலர்ல புடவையோ சட்டையோ போட்டுக்கிட்டா மட்டும் நம்ம மாதாவினுடைய பக்தர்களா மாறிவிட முடியாது. என்னுடைய சொந்த வாழ்க்கையில தேவத்தாய் அணிந்திருந்த மிகப்பெரிய அந்த ஆபரணம் என்ன தெரியுமா? தாழ்ச்சி. அந்த தாழ்ச்சி என்கிட்ட இருக்கணும். அப்ப இத்தனை நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு ஏங்கி இருக்கிறேன், இவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஏன் என் வீட்டுக்கு சமாதானம் வரலாம்? ஏன்னா அங்க தாழ்ச்சி இல்லை. தாழ்ச்சி இருந்தா சமாதானம் வரும், தாழ்ச்சி இருந்தால் அற்புத சுகம் வரும். நேற்றைய தினம் ஒரு சகோதரி வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர் எனக்கு ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, காலில் அடிபட்ட ஒரு இது இருக்குது, அது சரியாகலை அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பிரதர் சொன்னாங்க தானே காலில் அடிபட்டவங்க ஆக்சிடென்ட் அவங்க ஏன் சின்ன சொன்ன, நீங்க ஏன் நிக்கல? அவங்க ஏன் சின்ன இருக்கல? சின்னத்தை சொல்றதுன்னா என்னத்தை நிக்கிறது எனக்கு தெரியாதா? அதனால என்ன ஆச்சுது? வர வேண்டிய சுகம் சின்ன தாழ்ச்சி, சின்ன தாழ்ச்சி பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது. மாதாக்குள்ள அத்தனை தாழ்ச்சி இருந்ததுனால அத்தனை ஆசீர்வாதம், அத்தனை கிருபை, அத்தனை தயவு. ஏன் தாழ்ச்சி? பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மளை பார்த்துக்கணும். நான் ஆண்டவர் கூட நிக்கிறேனா? முதலாவது. ரெண்டாவது, நான் தாழ்ச்சியா இருக்கிறேனா? இது ரெண்டு விஷயங்கள். மூன்றாவது விஷயம் தான் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நினைப்பேன். ஆண்டவரோடு இருக்கிறது, நம்ம தாழ்ச்சியோடு இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் மாதாவினுடைய பணியே பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவருடைய பணி தான். கபிரியேல் வானதூதர் வந்து சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிலையிடுவாள், நீ உன்னத கடவுளுடைய மகனை உன்னுடைய கருவில் தாங்குவேன் சொன்ன நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட தேவ மாதா என்ன பண்றாங்க? உடனடியாக கொண்டு போய் எலிசபெத் அம்மா வீட்டுக்குள்ள போய் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை கொடுக்குறான். பைபிள் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் யார் நிரம்பினா? எலிசபெத் அம்மா நிரம்பினாங்க. அதோடு நிக்கல, உள்ள கருவுல இருக்கிற திருமுழுக்கு யோவானும் பரிசுத்த ஆவியால் நிரம்புறார். மாதா போறாங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அந்த இடத்துல இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க அபிஷேகம் நிறைந்தவங்களா இருந்தாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெளிந்த வானத்துக்கு போயிட்டார், விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டாரு. சீடர்கள் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் திசை திரும்பி இருக்கிற நேரத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஜெபிக்க சொல்லி கொடுத்து, திருப்பி அதே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம்
அந்த சீடர்கள் மேல இறங்கும்படி செய்யறாங்க. பிரியமான சகோதர சகோதரிகள், நீங்க மாதா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நீங்க பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால நிரம்பி இருக்கணும். அதுக்கு தாழ்ச்சியோட ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து இருக்கணும். தேவமாதா எப்படி ஆண்டவரோட உட்கார்ந்து இருந்தாங்களோ அந்த மாதிரி மணிக்கணக்கா நாள் கணக்கா ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, திருச்சபையினுடைய வரலாறுல முதல் கொண்டாடப்பட்ட நவநாள் எது? பரிசுத்த ஆவியானவருக்கான நவநாள் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டதிலிருந்து 9 நாட்கள் இவர்கள் ஜெபித்தார்கள். 10வது நாள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் பைபிள் சொல்லுது. அப்ப முதல்ல எடுத்த நவநாள் எது? தேவ மாதாவோடு இணைந்து பரிசுத்த ஆவியானவருக்கான நவநாள் தான் முதல் நவநாள் திருச்சபையில். ஆனா அந்த நவநாள் எப்படி இருந்தது? எல்லாரும் உட்கார்ந்து என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு நம்மளும் தான் நவநாள் கொண்டாடுறோம். என்ன பண்றோம்? தேர் எடுக்கிறோம், பேண்ட் அடிக்கிறோம், லைட் போடுறோம், டெக்கரேஷன் பண்றோம். ஜபத்தை தவிர எல்லாம் பண்றோம். அதனாலதான் 9 நாள் ஜெபம் பண்றோம், நவநாள் வைக்கிறோமே தவிர பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மக்கள் சும்மா வாயால மட்டும் புகழ்றாங்க, அவர்களுடைய இதயமோ என்னை விட்டு மிக தொலைவில் இருக்கிறது. அப்ப எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதாவினுடைய பிள்ளைகள் எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்? முதலாவது, நான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பேன். எப்படி இணைந்திருக்கிறது? பாவ சங்கீதத்தின் மூலமாக பாவத்திலிருந்து நான் பிரிஞ்சு கொள்வேன். அதான் தாழ்ச்சி. நற்கருணை நாதரில் இணைவதன் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட நான் ஐக்கியமாவேன். தாழ்ச்சி, நற்கருணை, ஆண்டவருடைய ஐக்கியம், இது 2 இருந்தது அப்படின்னு சொன்ன பிரியமான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்குள் இருக்கும். இன்னைக்கு நம்ம அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோமா? ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்களை முழுமையாகும் கைகளில் ஒப்படைக்கின்றோம். தேவ மாதாவிடம் விளங்கிய தாழ்ச்சியும் உம்மோடு இணைந்திருக்கிற ஆர்வமும் எங்களுக்கு நீர் தந்தருள்வீராக. இவ்வாறு தாழ்ச்சியுடன் நம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் தங்கி இருக்கவும், பரிசுத்த ஆவியாரனால் ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தையும் அருட்பொழிவையும் பெறவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம்.